பெண்கள் தங்களை அழகு படுத்திக் கொள்வதை அவர்கள் அழகை மெச்சுபவர்கள் குறித்து ஈ. வே. ராமசாமி என்ன கூறுகிறார் என இந்த காணொளியில் பார்ப்போம். வசந்தகுமார் என்பவர் எழுதிய திராவிட இயக்க கலாச்சாரம் நூலில் ஈ. வே. ராமசாமி கூறியதென குறிப்பிட்டப்பட்டது. பெண்களின் பெருமை வர்ணனை ஆகியவைகளில் பெண்ணின் அங்கம் அவயங்கள் சாயல் ஆகியவை பற்றி 50 வரிகள் இருந்தால் அவர்களது அறிவு அவர்களால் ஏற்படும் பயன் சக்தி மற்றும் திறமை பற்றி 5 வரிகள் கூட இருக்காது. பெண்களின் உருவை வர்ணிப்பது மற்றும் அழகை மெச்சுவது பெண்கள் சமுதாயத்திற்கு அவமானம் இழிவு மற்றும் அடிமைத்தனம் என்பதை 1000ல் ஒரு பெண்ணாவது உணர்ந்திருக்கிறாள் என்று சொல்ல முடியுமா? மே 29, 2016 தினமலர் வாரமலர் இதழிலிருந்து. ஈ. வே. ராமசாமி சொன்னது போல் அழகை மெச்சுவது பெண்கள் சமுதாயத்திற்கு அவமானம் இழிவு மற்றும் அடிமைத்தனமா என ஆராய்வதற்கு முன்னால் திராவிட தலைவர்களே எப்படிப்பட்ட புகழ்ச்சிகளை பட்டப்பெயர்களை விரும்புகிறார்கள் என பார்த்தால் ஈ. வே. ராமசாமியின் பெண்ணிய பேச்சு வெறும் புலம்பல் என விளங்கும். எந்தவித வர்ணனையும் புகழ்ச்சியுமே விரும்பாதவர் என சொல்லப்படும் ஈ. வே. ராமசாமியையே பெரியார் என தான் வர்ணிக்க உள்ளது அது தானே அவருக்கு பிடித்தது. அவ்வாறாக அழைக்காவிட்டால் கி. வீரமணிக்கு சுர்ரென்று கோபம் வருமே. மானக்கேடான பகுத்தறிவை கொண்டுள்ள கி. வீரமணியை மானமிகு இனமான என்கிற வர்ணனையுடன் தான் அழைக்க வேண்டி உள்ளது. கி. வீரமணியை எவ்வாறெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என அவர் இயக்கத்திலிருந்த கொளத்தூர் மணி கூறுவதை கேட்போம. தலைமையை வீரமணியை புகழ்தல் என்பது அதிகமாக போய்விட்டது. யார் புகழவில்லையோ அவர்களை எதிரிகள் மாதிரி பார்க்க ஆரம்பித்துவிட்டார்கள். தொடக்க காலத்தில் தோழர் திருவாரூர் தங்கராசு தோழர் வீரமணி என்று தான் சுவரோட்டிகள் அடித்தோம். அதற்கு பிறகு மானமிகு என்ற சொல்லைச் சொன்னார். மானமிகு கி. வீரமணி என்று போட்டோம். தமிழர் தலைவர் என்று மட்டுமே போட வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் அப்படி போடாமல் மானமிகு என்று மட்டுமே போட்டோம். ஒரு கட்டத்தில் கூட்டங்களில் பேசும் போது அவரது பெயரைக் கூட சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அதற்கு கணவன் பெயரை மனைவி சொல்லக்கூடாது என்பதை மூடநம்பிக்கை என கண்டிக்கும் நாம் தலைவர் பெயரை தொண்டன் சொல்லக்கூடாது என்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்டோம். தொகுப்பு சுந்தரபுத்தன் புதிய பார்வை மாதமிருமுறை இதழ் மார்ச் 16, 31, 2005 கி. வீரமணியை எப்படியெல்லாம் புகழ்ந்து தள்ள வேண்டி உள்ளது. இத்தகைய புகழ்ச்சியை அசிங்கமென கி. வீரமணி உணர்ந்திருந்தாரில்லையே. இத்தகைய அடைமொழி விரும்பி கூட்டத்தை வளர்த்துவிட்டு தான் வெட்கமே இல்லாமல் பெண்களை வர்ணிப்பதை அடிமைத்தனம் என்கிறோம். கருணாநிதியை முத்தமிழ் வித்தகர் செந்தமிழ் அறிஞர் கலைஞர் என்றெல்லாம் விளிக்கப்பட்டதை பார்த்தோம். இவர்கள் இந்த யோக்கியதையிலிருக்கும் போது பெண்களை அவர்களின் அழகை வர்ணிப்பதில் தான் ஈ. வே. ராமசாமிக்கு மானக்கேடாய் போய்விட்டது. ஆக பகுத்தறிவாளிகளுக்கே அவர்களை ஒன்றுக்கும் உதவாத பட்டப்பெயர்களை சொல்லி அழைத்தால் தான் பெருமையாக இருக்கிறபோது பெண்களின் அழகை சொல்லி பாராட்டுவது கவிதை வடிப்பது எந்த விதத்தில் இழிவாகும்? ஈ. வே. ராமசாமிக்கு அறிவு நாணயமிருந்திருந்தால் ஒவ்வொரு தலைவர்கள் முன்னும் அசிங்கமாக கொம்பு போல் நீட்டி கொண்டு இருக்கும் அந்த அடைமொழியை அல்லவா அகற்ற சொல்லி இருக்க வேண்டும். இதைச் சொல்ல துப்பில்லாமல் பெண்ணை வர்ணிப்பது இழிவு என்கிறார். அறிவை புகழ வேண்டிய இடம் எது அழகை புகழ வேண்டிய இடம் எது என தெரியும் வர்ணிக்கிறவனுக்கு. பாவம் ஈ. வே. ராமசாமிக்கு தான் தெரியாது. காதலித்திருந்தால் தெரிந்திருக்கலாம். காதல் வயப்பட்டவன் தன் காதலியை வர்ணிப்பதில் என்னையா தவறு இருக்க முடியும்? கணவன் மனைவியை வர்ணிப்பதிலும் ஒருவர் தனக்கு பிடித்தமானவரை வர்ணிப்பதை எல்லாம் அவமானம் இழிவு மற்றும் அடிமைத்தனம் என ஈ. வே. ராமசாமி கூறுவது முட்டாள் தனமின்றி வேறென்ன? அடுத்தவன் மனைவியை வர்ணிப்பது தான் தவறு.
72 வயதில் 27 வயது பெண்ணை மணந்து மணியம்மையின் வாழ்க்கையை சீரழித்த ஈ.வே. ராமசாமிக்கு காதல் வர்ணனை புகழ்ச்சி அழகை ஆராதிப்பது போன்றவை எல்லாம் கசப்பானதாக கேவலமானதாக தெரியாமலிருந்தால் தான் ஆச்சரியம். காலம் போன கடைசியில் திருமணம் முடித்ததால் ஈ.வே. ராமசாமி ஒரு வித மனக்கோளாறுக்கு ஆளாகி பெண்களை வர்ணிப்பவனை விமர்சிப்பதிலிருந்து சற்றே தன்னை அழகுபடுத்தி கொள்ளும் பெண்கள் வரை அனைவரையும் மட்டரகமாக பேசுவது என்று அவரின் மூளை பழுதுபட்டு விகாரமாக போனது. யாரை பார்த்துச் சிங்காரித்துக் கொள்கிறாய்? சினிமாக்காரியை பார்த்து தானே காப்பி அடிக்கிறாய். சினிமாக்காரிகளின் யோக்கியதை என்ன நமக்கு தெரியாதா? இப்படி சொன்னது யாராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? யாரோ ஒரு சாமானியன் தம் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் கொண்டு அதனால் சொன்ன அக்கிரம வார்த்தைகளாக இவற்றைக் கருதினால் நிச்சயம் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். பிறகு வேறு யார் தான் சொன்னது? சக மனிதர்களை இப்படி நாகரீகமில்லாமல் கேவலமாக பேச தமிழகத்தில் ஈ.வே. ராமசாமியை விடுதலை மார்ச் 14 1972 விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? மண்டை மூளை முழுக்க பெண்களை இழிவான தன்மையுடனேயே சிந்திக்கிற ஒருவனால் தான் இப்படி பேச முடியும். ஒரு பெண் பவுடரும் மஞ்சளும் பூசி கொள்வது அவ்வளவு பெரிய குற்றமாய்யா? எவ்வளவு தடித்த வார்த்தைகள் ஈ.வே. ராமசாமியிடமிருந்து! யோக்கியதை என்கிற மிக பெரிய வார்த்தையை உபயோகித்தது பகுத்தறிவாளி என்று சொல்லி கொண்ட மனிதனின் பகுத்தறிவுக்கு பெருமை சேர்ப்பது அல்ல. ஒரு பெண் சிங்காரிப்பது பற்றி ஒரு ஆணுக்கென்ன அக்கறை? அதனிலும் கேவலமாய் கவலையும் கூடவே எதற்கு? இத்தகைய மனநிலை கொண்டவன் பெண்கள் வர்ணிப்பதை மட்டும் விடுவானா? நறுமணம் பூசுகிறவள் விபச்சாரம் செய்கிறவள் என ஒரு மத வேத புத்தகம் சொல்கிறது. அம்மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த வார்த்தைகளை ஏற்றார்களோ இல்லையோ ஈ.வே. ராமசாமி ஏற்று இருப்பார் போலும். அலங்கரித்து கொள்வது அவரவர் விருப்பம். பெண்கள் உடை உடுத்துவது தன்னை அலங்கரித்து கொள்வது இதற்கெல்லாம் மதவாதிகளிடமிருந்து மட்டும் மோசமான கருத்து வரவில்லை. பகுத்தறிவாளி என சொல்லி கொண்ட ஈ.வே. ராமசாமியிடம் இருந்தும் வந்துள்ளது. சாமானியன் ஒரு பெண்ணின் யோக்கியதை குறித்து கவலைப்படலாம். பகுத்தறிவாளி கவலைப்படலாமா? ஈ.வே. ராமசாமிக்கு பெண்களும் தன்னை போலவே குளிக்காமல் அழுக்குருண்டையாகவே இருக்க வேண்டும் என்கிற நினைப்பு தான் இருந்திருக்கிறது. அவள் பவுடர் அடித்து கொண்டால் கூட உள்ளே பற்றி கொண்டு எரியும் போலும். எவனை மயக்கப் போகிறாள் என்று. அதனால் தான் அந்த சிந்தனையுடன் தான் கோவிலுக்கு போன தன் மனைவி நாகம்மையை கூட மிரட்டி இருக்கிறார். பொதுவாக இந்த சந்தேக புத்திகாரர்களின் சந்தேகத்திற்கு குழந்தைகளிலிருந்து பாட்டிகள் வரை விதிவிலக்கில்லை. ஒரு பெண் சுதந்திரமாய் வாழ வழியமைத்து கொடுப்பதை விட முக்கியமானது அவர்களை இழிவுபடுத்தாமல் சிறுமைப்படுத்தப்படும் வார்த்தைகளில் பேசாமல் இருப்பது என்பது ஈ.வே. ராமசாமிக்கு தன் ஆயுசு காலம் முழுக்க தெரியாமலே போனது.